ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் 65. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டட் ஸ்டோரி என்னென்னா, நிறைய பேர் சிக்கன் 65 பற்றி அந்த நிறைய விதமாக ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. அதாவது 1965 புகாரி ஹோட்டலில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு சிக்கன் டிஷ், அதாவது ஒரு ஸ்டார்டர் செஞ்சாங்க. இது வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டு. ஸோ ஒவ்வொரு ஆள் இதை ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. உங்களுக்கும் நிறைய கதைகள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட கதை என்னென்னு, பர்ஃபெக்டான கதை என்னென்னு நமக்கு சொல்ல முடியாது. பட் த டிஷ் இஸ் கிரேட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலில் புதுசாக இருக்கீங்க, கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அழகான ரெசிபி மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இல்லை முதல்ல இருந்து சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. எது? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதாவது நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக பண்ணுங்க. சரியா? ஸோ ஒரு ரெசிபி நம்ம உருவாக்கணும்னா, ஒரு ரெசிபி நம்ம செய்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் நல்ல மோட்டிவேஷன் வேணும். ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த ரெசிபி தயார் பண்ணணும். அப்போ தான் அந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம போன்லெஸ்ஸில் இந்த சிக்கன் 65 செய்ய போகிறோம். போன்லெஸ் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து இந்த மாதிரி டைசஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது கரெக்டாக ஒரு 300 கிராம் அந்த மாதிரி இருக்கும் சிக்கன். ஸோ இது ஃபஸ்ட்டு சிக்கன் 65க்கு மெரினேஷன் தான் முக்கியம். ஸோ இது ஃபஸ்ட்டு மெரினேட் பண்ணிடுவோம். முதல்ல சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அவங்கவுங்க டேஸ்ட்டு தக்கனா ஆட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து ஒரு அரை லெமன் புளிஞ்சி அப்படி ஊற்றிடலாம் இதில். ஓகே, நைஸு. அடுத்தது ஒரு முட்டை உடைச்சி அப்படியே ஊற்றிடலாம். முட்டை எதுக்கு நம்ம ஊற்றுறோம்னா, அந்த சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி பக்கோடா மாதிரி சேர்ந்தால் வராமல் ஒவ்வொரு பீசஸு தனித்தனியாக நல்லா சூப்பராக அழகாக வரும். அதாவது இது எப்படின்னா, சிக்கன் 65க்கு அப்டேட் பர்ஷன் நான் இது ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, மாறி கமெண்ட் பண்ணுவாங்க. சிக்கன் 65னா இப்படி தான் போடணுங்கிறது கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி இந்த டிஷ்ஷும் நான் அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணி செய்கிறேன். ஸோ 65ல் இது போடலையா, இல்லை அதை தான் சேர்க்கணும், அதை சேர்க்கலையா அப்படிங்கிற மாதிரி யாரும் கொஸ்டின் கேட்டுறாதீங்க. சரியா? நல்ல கொஸ்டின் கேளுங்க, நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஒரு 1/4 கரண்டி அளவு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அடுத்தது சில்லி பவுடர். 65னால ரொம்ப ரெடிஷ் கலரில் வரணும். ஸோ அதனால் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கேன். உங்கள்கிட்ட அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இந்த சில்லி பவுடர் கரெக்டாக 1/4 கரண்டி போட்டிருக்கேன். அடுத்து ஜீரகப்பொடி கரெக்டாக ஒரு 3/4 கரண்டி அளவு போட்டிருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு மசாலா. அடுத்தது கொஞ்சம் அரிசி மாவு பாருங்கள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அரிசி மாவு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். லைட்டாக கறி லிப்ஸு ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இதுக்கு மசாலா. இது கொஞ்சம் நல்லா அப்படி அழகாக பிரட்டிட்டு ஒரு 1/4 மணி நேரம், உங்களுக்கு அவசரம்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மெரினேஷனில் விட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் இது மெரினேஷனுக்கு விட்டுருங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக ஸ்டஃப்டாகி வரும் அந்த மசாலா எல்லாமே. சரியா? ஓகே, நைஸ். இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படி மெரினேட் ஆகட்டும். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆயில் கடாய் பற்ற வச்சிருவோம். ஆயில் ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். கரெக்டாக ஒரு 3/4 லிட்டர் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் இது பொரிக்கிறோன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆயில் அப்ராக்சிமேட் 70 to 80% ஹீட் ஆகிட்டு நான் பாருங்கள், மசாலா போட்டோன்னே சட்டுன்னு வெளியில் வருது பார்த்தீங்களா? இது பர்ஃபெக்டான கண்டிஷன் நம்ம சிக்கன் விட்டுறதுக்கு. ஸோ சிக்கன் ஒவ்வொரு பீஸாக விட்டுரும். இது கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆகிட்டு மேரினேஷன் ஆகி. ஸோ இப்போ சிக்கன் இப்படி அழகாக ஃப்ரையருக்குள்ள ஒவ்வொரு பீஸாக விட்டுடலாம். சிக்கன் இந்த ஃப்ரையருக்குள்ளே விடும்போது மொத்தமாக விடாமல் இப்படி ஒவ்வொரு பீஸாக விடுங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். மொத்தமாக நீங்கள் விடுறீங்கன்னா ஒரு பக்கம் மசாலா போயிடும், ஒரு சிக்கனில் மசாலா இல்லாமல் போயிடும். சரியா?
ஸோ டியர் வியூவர்ஸ், ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ரெசிபி. கரெக்டாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்ராக்சிமேட், ரொம்ப போனால் ஒரு ½ அன் ஹவரில் வந்து இந்த டிஷ் ரெடி ஆயிரும். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போன்லெஸ் சிக்கன் பார்த்தீங்களா, வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டிஷ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்சுவலி பேசிக்கலி இது வந்து இந்த மசாலா நம்ம போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பேசிக் 65 மசாலா. எல்லா இடத்துலையும் இந்த மசாலாஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவங்க தகுந்த ஸ்பைசஸ் மாற்றிக்கிடுவாங்க. இப்போ சென்னையில் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடையில் எப்படி ஒரு 50-60 பேர் லைனாக நிற்பாங்க. ஏன்னா சிக்கன் 65ங்கிறது ஒரு ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. டக்குன்னு ரெடி ஆயிரும் பார்த்தீங்களா. உடனே மசாலா போட்டுவாங்க, உடனே வந்து சட்டிக்குள்ளே போடுவாங்க, டக்குன்னு ஃப்ரை பண்ணுவாங்க, சின்ன பிளேட்லேயே அடிப்பாங்க, அப்படியே கையில் கொடுத்துருவாங்க. அப்படியே நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ நீங்களும் அதே மாதிரி வீட்டில் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. ஸோ இப்போ ஒரு அளவு வந்து நமக்கு இந்த சிக்கன் ரெடி ஆகிட்டு ஸோ வெல் எக்ஸலண்ட். நான் பாருங்கள், நம்மளோட அருமையான சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு. இது பர்ஃபெக்டான டெக்ஸ்சர். என்ன பாருங்கள், இதுக்கு மேலே இருந்த கறிகிற மாதிரி ஃப்ரை பண்ணக்கூடாது, இல்லைனா அந்த சிக்கன் ஒரு மாதிரி ரஃப் ஆயிரும். ஸோ இது பர்ஃபெக்டான கண்டிஷன் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. நான் பாருங்கள், ஒரு மசாலா கூட விடாமல் அந்த சிக்கன் நல்லா பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஆயில் பாருங்கள், இந்த ஆயில் கரெக்டாக பாருங்கள், ஒரு மசாலா இல்லை. அந்த ஆயில் நம்ம எப்படி போடுவோமோ அப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம எக்கு போட்டு கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம மெரினேஷன் பண்ணியிருக்கோனால இதில் கொஞ்சம் கூட மசாலா விடாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இது அப்படியே போட்டுருவோம். எங்கள் ஃபேமிலியில் வந்து 4 பர்சன்ஸ் இருக்கிறோம். ஸோ அது தகுந்த நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள் ஃபேமிலியில் கூட மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 8 பேர் 10 பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க, இல்லை கம்மியாக இருக்கிறாங்க 2 பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நீங்கள் அது தகுந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து கூட கம்மி பண்ணிக்கோங்க. சரியா? எப்படி பார்த்தீங்களா, நல்லா மைல்டாக நல்லா சூப்பர் அழகாக ஃப்ரை ஆகிட்டே இருக்கே இல்லை. இது கூட கொஞ்சம் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன ஸ்டிக் வச்சு இப்படி மெல்ல இலக்கி விடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஒவ்வொரு ரெசிபி வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டுன்னா அந்த ஊரில் அந்த ஷெஃப்கள் வந்து அந்த ரெசிபியை வந்து ரீக்ரியேட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் எடுத்துக்காங்க, அதாவது ஆம்பசடர் இருக்குல்ல, ஆம்பசடர் டாக்ஸின்னு சொல்லுவாங்க. HMT வாட்ச் கம்பெனி ரொம்ப ஃபேமஸான கம்பெனி பார்த்தீங்களா. ரெண்டாவது நோக்கியா செல்ஃபோன் எடுத்துக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போதே நோக்கியா செல்ஃபோன் அந்த ரொம்ப ஃபேமஸான செல்ஃபோன். இப்போ நோக்கியா செல்ஃபோன் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்டட் வெர்ஷன்லாம் வந்து மார்க்கெட்டில் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அப்டேட் அந்த நேரம் தகுந்த நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு ரெசிபி வந்து அப்படியே வந்து அதே உப்பும் அதே மசாலாவும் போட்டுகிட்டே நம்ம இருக்கக்கூடாது, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த நேரம் தகுந்த நம்ம அதே மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட பாப்புலாரிட்டியும் நம்ம அந்த ரெசிபியோட வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து கூடிகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு அப்டேட்டட் ரெசிபி. மிஸ் பண்ணாமல் இதுவரை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எண்டு வரை பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ரிசல்ட் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் பார்ட்டு நல்லா பக்காவாக ஃப்ரை ஆகிட்டு. ஸோ ஓகே, வீடியோ ரொம்ப லாங் ஆகிடுது, இதோட முடிச்சிடலாம். பீசஸ் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சூப்பராக ஒத்த நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதோட கலரு அதோட ஃப்ளவரும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது மாதிரி ரெசிபிஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் டைப் பண்ணி சொல்லிக்காங்க. சரியா? எஸ், எக்ஸலண்ட், சூப்பர், வேறு லெவலில் இருக்குது. கலர் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், கண்டிப்பாக இதே மாதிரி அழகான ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி ரிசல்ட் கிடச்சிருக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லிக்காங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த என்டர்டெயின்மெண்டான அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அது வர ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். ఆర్ట్స్ చూస్తావా? చిట్టా 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 చిట్టా